கோவையில் சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கோவையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் நிகழ்ச்சிகள், பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் என சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 80வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. குடியரசுத் தலைவர், பிரதமர், மாநில முதல்வர்கள், மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் அனைவரும் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் வ.உ.சி. மைதானத்தில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சமாதானத்தை குறிக்கும் வகையில் வெண்மை நிற புறாக்கள் பறக்கவிட்டார். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. குறிப்பாக வாகா எல்லையில் நடைபெறுவது போலவே கோவை வ.உ.சி. மைதானத்தில் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. முன்னதாக கோவை மாவட்ட காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 106 பேருக்கும் 74 அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்கள் மற்றும் 222 பேருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பதக்கங்களையும் சான்றுகளையும் வழங்கி கௌரவித்தார். இந்த முறை கூடுதல் சிறப்பாக கோவை மாவட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்தும், தற்போது உள்ள நவீன வசதிகள் குறித்தும், பெண்களின் பாதுகாப்பு, தற்காப்புகள் குறித்தும் செயல்முறை விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது. அடிக்கலாம். அதுவும் இல்ல நம்ம கால் எடுத்து அவங்க ஹீல் பகுதியை ஒரு பிரஸ் கொடுக்கலாம். அதனால வேகமா வந்து பிரஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வலிக்கும். அடுத்ததாக அடுத்த யுக்தி இயக்க திட்ட வழியா அடுத்தபடியா நீங்க எங்கேயாவது காலேஜுக்கோ இல்ல கடைக்கோ பைக் வாக்ல போயிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க நடந்து போகக்குள்ள உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒருத்தர் பின்னாடி இருந்து வந்து கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கையில இருக்கிற நக்கல்ஸை நல்லா கொட்டுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த டைம் உங்க கிரிப்பை லூஸ் பண்ணக்குள்ள நீங்க டர்ன் பண்ணி உங்க எல்போ வச்சு அவங்க ஃபேஸ்லயே பஞ்ச் பண்ணணும். உடனே டக்குன்னு திரும்பி அவங்க காலை மட்டும் தான் இப்போ பேலன்ஸ் இருக்கும். அதையும் நீங்க ஒரு கிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அந்த ஸ்பாட்லயே கீழே விழுந்துருவாங்க. அந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தப்பிச்சு அங்க இருந்து ஓடிடலாம். அதே மாதிரி நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு ஃபோர்ஸா ஏதாவது கையை பிடிச்சி